மன்னர் பொற்காசுகளை மாணிக்க வாசகரிடம் கொடுத்து குதிரைகள் வாங்க அனுப்பினார். ஆனால் அங்கே அவர் சிவஞானம் பெற்று அனைத்து செல்வத்தையும் இறைவனுக்கான திருப்பணிகளுக்கு அர்ப்பணிக்கிறார். இதனால் அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பதை காண்போமா? குதிரைகள் வராததால் மன்னன் கோபம் அடைந்து மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தான், சித்திரவதை செய்தான். பக்தன் துன்பப்படும் பொழுது இறைவன் மௌனமாக இருக்க மாட்டான். மாணிக்க வாசகருக்காக சிவன் அற்புதங்களை ஆரம்பித்தார். காட்டில் இருந்த சாதாரண நரிகளை சிவன் அரேபிய குதிரைகளாக மாற்றினார். அவை மன்னனின் அரண்மனைக்கு அழகாக வந்து சேர்ந்தன. மன்னன் மகிழ்ந்தான். ஆனால் அன்று நள்ளிரவே குதிரைகள் மீண்டும் நரிகளாக மாறின. ஊளையிட்டுக் கொண்டு காட்டிற்குள் ஓடின. அரண்மனை அதிர்ந்தது. மன்னன் மீண்டும் கோபமடைந்தான். இப்பொழுது இறைவன் இன்னொரு அற்புதம் செய்கிறார். வைகை ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்படுகின்றது. மதுரை மூழ்கும் நிலை ஏற்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆள் கரையடைக்க வர வேண்டும் என்று மன்னன் கட்டளை பிறப்பித்தான். அனைவரும் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு கிழவி அழுது நிற்கிறாள். அவளுக்காக உதவ யாரும் இல்லை. ஒரு கூலி ஆள் வந்து சேர்ந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, சிவபெருமான். சிவபெருமான் அந்த கிழவிக்காக வேலை செய்தார். ஆனால் அவர் சரியாக வேலை செய்யவில்லை என்று மன்னன் கோபத்தில் அவரை பிரம்பால் அடித்தான். அந்த அடி மன்னன் உட்பட உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் விழுந்தது. அனைவரும் வலி உணர்ந்தார்கள். அப்பொழுதுதான் தவறு செய்ததை மன்னன் உணர்ந்தான். மாணிக்க வாசகரை விடுவித்து மன்னிப்பு கேட்டான். அதன் பின் மாணிக்க வாசகர் அரண்மனை வாழ்க்கையை முழுமையாக விடுத்து தமிழகம் முழுவதும் யாத்திரை செல்கின்றார். ஒவ்வொரு இடத்திலும் சிவ அனுபவம் பெறுகிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு இதன் தொடர்ச்சியை காண்போம். இது போன்ற பல தெய்வீக விளக்கங்களுக்கு எங்கள் சித்திரலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.